நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இளநரை முடிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியின்மை இருக்கும். முடி வேகமாக வளராது, முடி கொட்டிகிட்டே இருக்கும், பொடுகு தொல்லை இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குங்க. இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஹேர் ஆயில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ஹேர் ஆயிலை இயற்கையான முறையில் நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சுத்தமாக ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. நாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி ஹேர் ஆயில் செய்ய போகிறோம். 1/2 லிட்டராக இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் போட்டால் போதும். நான் 1 லிட்டர் செய்யறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்க்குறேன். இந்த கருஞ்சீரகம் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா கடைகள்லையுமே கிடைக்குங்க. நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், மளிகை கடைகள்லையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். நான் இப்படி கையில் போட்டுகிட்டே உங்களுக்கு காட்டுறேன். நல்லா குட்டி குட்டியாக இருக்கும். அந்த எள்ளு பார்த்தீங்கன்னா எள்ளை விட குட்டியாக இருக்கும். நம்ம கருப்பு எள்ளு பயன்படுத்துவோம், அதை விட ரொம்ப குட்டியாக இருக்கும். இதுதான் கருஞ்சீரகம். இதை நம்ம சேர்க்கறதுனால இளநரை முடிகள் வராமல் தடுக்கும், முடி வேகமாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், முடி உதிர்தலையும் தடுக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூடவே நான் வெந்தயம் சேர்க்க போகிறேன். இதுக்கு மெஷரிங் எப்படி எடுத்தோமோ அதே அளவு தாங்க. 1/2 லிட்டருக்கு 1 டேபிள் ஸ்பூன், நம்ம 1 லிட்டர் எடுத்துருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன். இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ரெண்டுத்தையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இதை நாம் தண்ணி சேர்க்காமல் அப்படியே பவுடராக அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த வெந்தயத்தில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியுங்க. முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொல்லை வராமல் தடுக்கும், முடி கொட்டுறதையும் தடுத்து நிறுத்தும். ரொம்ப ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் வெந்தயம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம அரைச்சிட்டு சேர்க்கும் பொழுது இதோடைய சத்துக்கள் எல்லாமே எண்ணெயில் நல்லாவே இறங்கும். ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா பொடுகு தொல்லையெல்லாம் வராமல் தடுக்கும். அந்த அளவுக்கு நல்லா வேகமாக இருக்கும் இதோட பயன். இப்போ நான் இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன். அடுத்ததாக இந்த பொடி அரைச்ச இந்த ஜாரியை நம்ம மறுபடியும் பயன்படுத்திக்கலாங்க. நான் 2 கை அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்படி நம்ம கையில் அள்ளோம்னா 2 கை வரும். அந்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை சுத்தமாக அலசி தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடிய விட்டு எடுத்திருக்கேன். இந்த கருவேப்பிலையை இந்த ஜாரில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இளநரை முடிகள் வராமல் தடுக்கும், முடி வேகமாக வளர செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மருதாணி இலை. எங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்கிறதுனால நான் அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்ககிட்ட மருதாணி இலை இல்லைன்னா மருதாணி பொடி பயன்படுத்துங்க. கடைசியாக தான் பயன்படுத்தணும். 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். நான் மருதாணி இலைங்கிறதுனால 2 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாமே நான் சொல்கிறது 1 லிட்டர் எண்ணெய்க்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. இதே நீங்கள் குறைச்சி செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை குறைச்சிக்கோங்க. இந்த மருதாணி இலை சேர்க்கறதுனால இளநரை முடிகள் வராமல் தடுக்குங்க. முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஈரப்பதத்திலே ஒரு சுத்த விட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். மருதாணியும் கருவேப்பிலையும் நான் தண்ணி சேர்க்காமல் 1-2 இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இதில் நம்ம கத்தாழை சேர்க்கணும். இதில் சேர்க்கறதுக்காக நான் 2 துண்டு கத்தாழை எடுத்திருக்கேங்க. நல்லா பட்டையாக பெருசாக இருந்தால் நமக்கு 1 துண்டே போதும். நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டையாக இல்லை, மீடியமாக தான் இருக்குது. அதனால் 2 துண்டு எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கட் பண்ணி வச்சுட்டேங்க. இதில் அப்படியே எல்லோ கலரில் ஒரு லிக்விட் வெளியே வரும். அது வெளியேறினதுக்கப்புறம் தான் நாம் பயன்படுத்தணும். அதோடு சேர்த்து பயன்படுத்தினா அரிப்புத்தன்மை வரும். இப்போ அந்த இடத்த நான் கட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த முனைப்பகுதியும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த முள்ளை மட்டும் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த கத்தாழையை சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். இதே மாதிரி இந்த துண்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். கத்தாழையை நான் சுத்தமாக கட் பண்ணிட்டேங்க. இப்போ அப்படியே நம்ம மெலிசாக துண்டுகளாக தான் கட் பண்ணணும். இப்படி பிளேட்டில் வச்சுட்டு கூட நம்ம வெட்டிக்கலாம். இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி போடும்பொழுது ஈஸியாக அரைப்பட்டுடும். கத்தாழை எல்லாத்தையுமே பாருங்கள், நல்லா மெலிஸ் துண்டுகளாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ ஜெல்லியாக இருக்குது, கையில் எடுக்கும்போதே வழுக்குது. இப்போ நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச மருதாணி கருவேப்பிலை அதில் இந்த கத்தாழையை அப்படியே சேர்த்துடலாம். அப்படியே 1-2 அரைச்சா போதும். இதில் நம்ம சுத்தமாக தண்ணி சேர்க்கவே கூடாது. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கற்றாழை சேர்த்துட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டு ஒரு சுத்த விட்டாலே இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துடுதுங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப மசிஞ்சா மாதிரி தெரியும், ஆனால் 1-2 தான் இருக்குது. கொஞ்சம் இலையெல்லாம் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும், ரொம்ப நைஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டாலே போதும்.
ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இரும்பு கடாய் வச்சுருக்கேங்க. இந்த எண்ணெய் தயார் பண்ணுறதுக்கு எப்போவுமே இரும்பு கடாயை பயன்படுத்திக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். அதனால் இரும்பு கடாய் பயன்படுத்திக்கோங்க. நான் 1 லிட்டர் செய்கிறதுனால கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தேங்காய் அறுத்து அந்த தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டிட்டு அதிலிருந்து நான் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இதில் சேர்க்குறேன். கொஞ்சம் கலராக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. எள்ளு ஆட்டினதுக்கு அப்புறமா தான் இந்த எண்ணெய் ஆட்டினாங்க. அது எள்ளு வந்து சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எள்ளு ஆட்டினதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஆட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தலைக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே நல்லது தான். வேர்க்கடலை ஆட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட்டக்கூடாது. அதனால நான் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தான் ஆட்டினேன். அதனால தான் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா இப்போ சூடாயிருச்சுங்க. சூடான உடனே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச கருஞ்சீரகம், வெந்தயம் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே கரண்டியை வச்சு கலந்து விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பொரிய ஆரம்பிச்சிடும். நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த வெந்தயம் நிறம் மாறி வரணும். அந்த அளவுக்கு நம்ம பொரிய விடணும். எண்ணெயில் போட்ட கருஞ்சீரகம், வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே நுரைச்சிட்டு வருது பாருங்கள். ஆனால் வெந்தயம் வந்து இன்னும் நிறம் மாறணும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த கலர்லேயே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வரணும். வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரைச்ச விழுதை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நாம் சேர்த்த வெந்தயம் நல்லாவே நிறம் மாறி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நல்லா கருகின நிறத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுது அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே ஸ்பூனில் அள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேருங்க. அரைச்சது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரி விட்டுட்டேங்க. இப்போ கடைசியாக நம்ம மிச்சம் இருக்கிறதையும் அப்படியே வடித்து நான் இதில் சேர்த்துட்றேன். அரைச்ச விழுதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுருங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா இந்த அரைச்சி சேர்த்த விழுது வந்து கரிஞ்சு போயிடும். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் இறங்கணுன்னா கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டா இந்த எண்ணெயை நம்ம ரெடி பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகும். நம்ம அரைச்ச இந்த விழுது வந்து நல்லா கருகி வரும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். அரைச்ச விழுதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. மிதமான தீயில் வச்சுட்டு தான் நான் கலந்து விட்டுட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அப்படியே கரண்டியில் எடுத்துகிட்டு நம்ம அந்த விழுதை வந்து அப்படி தேய்ச்சி பார்க்கும் பொழுது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது. சும்மா இந்த மாதிரி தேய்க்கும் பொழுது ஒரு முறுமுறுப்பு தன்மை தெரியும். அந்த மாதிரி வரணும். அதுதான் பதம். இப்போ நமக்கு வந்து அந்த பதம் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ரொம்ப சிம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பொடி தான் சேர்க்க போகிறேன். நெல்லிக்காய் கிடச்சிதுன்னா உங்களுக்கு கருவேப்பிலை, மருதாணி, கற்றாழை சேர்த்து அரைக்கும் பொழுதே நெல்லிக்காயும் பொடியாக நறுக்கி போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து நெல்லிக்காய் பொடி தாங்க சேர்க்குறேன். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் போதும். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டும் இதை சேர்க்கலாம், இல்லை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டும் சேர்க்கலாம். நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆனால் இன்னும் எண்ணெய் கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள், சூடு இருக்குது. அதில் நம்ம அப்படியே சேர்த்துடலாம். முன்னாடியே சேர்த்தோம்னா கரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம முன்னாடியே சேர்க்கக்கூடாது. இப்போ அப்படியே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி. நிறைய பேர் வெள்ளை கரிசலாங்கண்ணியா மஞ்சள் கரிசலாங்கண்ணியான்னு கேட்குறீங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி தான் நான் வாங்கியிருக்கேன். கரிசலாங்கண்ணி இலை பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். கரிசலாங்கண்ணி கீரை எப்படி இருக்கும் எனக்கு வாங்கி காட்டுங்கன்னு சொன்னீங்க. நான் கீரைக்காரமாட்ட கேட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. வேணும்னா அந்த பிக்கு வந்து வீடியோவில் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடி சேர்க்கறதுனால முடி நல்லா வேகமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும். கரிசலாங்கண்ணி பொடியும் முடி நல்லா வளர செய்யும். அது மட்டும் இல்லாமல் இளநரை முடிகள் வராமல் தடுக்கும். அதுக்காக தான் நம்ம கரிசலாங்கண்ணி பொடியை சேர்க்குறோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஹையில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பொடி எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. ஸ்டவ் ஹையில் வச்சுட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெயை வந்து நல்லா ஆற விட்டுட்டு வடிகட்டலாம். அப்படி இல்லை ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே தங்க வச்சுட்டு கூட மறுநாள் நீங்கள் வடிகட்டி பயன்படுத்தலாம். நல்லா ஆறட்டும். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். எண்ணெய் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. சுத்தமாக சூடு இல்லை. இப்போ நம்ம இதை வடிகட்ட போகிறோம். வடிகட்டுறதுக்காக ஒரு கிண்ணம் வச்சு அதில் வடிகட்டி போட்டிருக்கேன். கூட வந்து நம்ம காட்டன் துணியை விரிச்சுக்கலாம். ஏன்னா இந்த டஸ்ட்டெல்லாம் பொடியாக இருக்கிற டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வடிகட்டியில் உள்ளே இறங்கிடும். நம்ம துணி போடும்பொழுது அந்த மெலிசாக இருக்கக்கூடிய பொடி டஸ்ட்டு கூட உள்ளே இறங்காது. இப்போ வந்து கடாயில் நிறைய எண்ணெய் இருக்கனால நான் அப்படியே எடுத்து ஊற்றலை. இதை அப்படியே ஒரு கலக்கி விட்டுட்டு இந்த குழிக்கரண்டியை பயன்படுத்தி தான் நான் அள்ளி ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா அந்த கரண்டிலே அப்படியே ஒரு சுழட்டி விடலாம். எண்ணெய் வந்து நல்லா இறங்கும். அப்போ தான்
நம்ம காய்ச்சின மொத்த எண்ணெயும் நான் வடிகட்டி எடுத்துட்டேங்க. அதோட திப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்குது. இந்த திப்பியை வந்து நம்ம நல்லா தலையில் தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மூலிகை தான் சேர்த்துருக்கோம். லைட்டாக எண்ணெய் ஒரு துளி ஒட்டிகிட்டு இருக்கும், அதனால் அதை வீணாக்க வேண்டாம். அது மாதிரி செய்கிறதுக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வடிகட்டின எண்ணெய் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நான் கரண்டி போட்டிருக்கேன். அப்படியே பாருங்கள், கரும்பச்சை நிறத்தில் இருக்கும். உங்களுக்கு கரண்டியில் அந்த நிறம் தெரியும். மொத்தமாக பார்க்கும் பொழுது கருமை நிறத்தில் தெரியும், ஆனால் அந்த எண்ணெயை மொண்டு ஊற்றும் பொழுது கடைசியாக அந்த எண்ணெயில் பச்சை நிறத்தில் தெரியும் பாருங்கள். நல்லா அப்படியே கரும்பச்சை நிறத்தில் தெரியும். கொஞ்சமாக நான் கரண்டியில் உங்களுக்கு வச்சுட்டு கூட காட்டுறேன். அது பாருங்கள், அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. இந்த கலரில் தான் இருக்கும். எண்ணெய் நல்லா திக்காக குழகுழப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1 லிட்டர் எண்ணெய் காய்ச்சினா அதில் கிட்டத்தட்ட 150 mlலேருந்து 200 ml வரைக்கும் எண்ணெய் சுண்டிடும். ஆனால் காய்ச்சி தாங்க இதை பயன்படுத்தணும். நிறைய பேர் காய்ச்சாமல் அப்படியே பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி செய்யும் பொழுது எண்ணெய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்லதும் கிடையாது, ரொம்ப குளிர்ச்சி ஏற்படுத்தும். இப்போ இந்த எண்ணெயை நம்ம பாட்டிலில் மாற்றிக்கலாம். பாட்டிலில் மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையான முறையில் நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் 400 ml பாட்டிலில் ஃபில் பண்ணியிருக்கேன். இன்னும் மிச்சம் பார்த்தீங்கன்னா 400 mlக்கு மேலே இருக்குது. நம்ம 1 லிட்டர் ஊற்றுனா 100 mlலேருந்து 150 ml வரைக்கும் எண்ணெய் சுண்டி போயிடும் நான் சொன்னேன். அப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 850 ml அளவுக்கு எண்ணெய் கிடைக்கும். இது 400 ml போக இது 450 ml இருக்குது. இது நம்ம மறுபடியும் இன்னொரு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இந்த எண்ணெயை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த எண்ணெயை நம்ம வாரத்தில் 3 நாட்கள்லேருந்து 4 நாட்கள் வரைக்கும் பயன்படுத்தலாங்க. இதை நீங்கள் காலையில் வழக்கம் போல் தேங்காய் எண்ணெய், நம்ம வெறுமனே தேங்காய் எண்ணெய் எப்படி வச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே போவோமோ அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை எண்ணெய் வச்சுட்டு போகிறது உங்களுக்கு பிடிக்கல, நான் வந்து லூஸ் ஹேர் விடணும், நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், முடியெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெயை நல்லா தாராளமாக நிறைய தடவி விட்டுருங்க. தடவிட்டு ஒரு 30 நிமிஷம், அதான் குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். 30 நிமிஷம் ஆன உடனே நீங்கள் மைல்டான ஷாம்பு இல்லைனா சீயக்காய் பொடி, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீயக்காய் பொடி பயன்படுத்துங்க. முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா ஷாம்புலாம் நான் நிறைய பயன்படுத்தியிருக்கிறேன். நான் இப்போ ஷாம்புவை பயன்படுத்துகிறதே கிடையாது. ஹெர்பல் சீயக்காய் பவுடர் தான் நான் பயன்படுத்துகிறேன். அதனால் சீயக்காய் பவுடர் பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இளநரை முடிகள்லாம் வராமல் தடுக்கும். அது வேறு விஷயம். நான் இந்த எண்ணெயை பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா மைல்டான ஷாம்பு இல்லைனா சீயக்காய் பொடி பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து 30 நிமிஷம் ஊற விட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் நீங்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இளநரை முடிகள் கருமையாகும். அது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வதை தடுத்து நிறுத்தி முடி நல்லா வேகமாக வளர செய்யும். பொடுகு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 1.5 வயசில் பேத்தி இருக்கிறா, பெண் குழந்தை இருக்குது எங்கள் வீட்டில். நான் 1.25 வயசில் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன், அதாவது ஜனவரி மாதம் பொடுகு தொல்லை வந்துச்சு. நான் வந்து பேபி ஆயில், பேபி ஷாம்பு இதெல்லாம் தான் பயன்படுத்துகிறேன் குழந்தைக்கு. அதுவும் பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த பேபி ஆயிலை யூஸ் பண்ணி கூட என்னுடைய பேத்திக்கு பொடுகு தொல்லை போகவே இல்லை. நான் வீட்டில் ரெடி பண்ண இந்த ஹேர் ஆயிலை தாங்க வச்சேன். தலையில் நல்லா தாராளமாக வச்சுட்டு சீப்பை போட்டு வாரி வாரி விட்டு மைல்டான பேபி ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி விட்டேன். 1 வாரம் தாங்க இருந்தது அந்த பொடுகு. நல்லா செதிலாக இருந்தது அந்த பொடுகு. அப்படியே வாரினா சீப்புலேருந்து வெளியே கொட்டும், அந்த அளவுக்கு இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல் கூட போகலாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா ஒரே வாரத்தில் பொடுகு இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேபி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல. நான் ரெடி பண்ணுற இந்த ஹேர் ஆயிலை தான் என்னுடைய பேத்திக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ 1.5 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு. அதுக்காக எல்லா குழந்தைக்கும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து மண்டை சூடு, உடம்பு சூடு, அதாவது கனசூட்டு உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். குளிர்ச்சியான உடம்பாக இருந்தால் நீங்கள் இந்த ஆயிலை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதில் சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே குளிர்ச்சியானது. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்து போகும், குழந்தைங்க எல்லாருக்கும் ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒத்து போகும், எல்லா குழந்தைங்களுக்கும் ஒத்து போகாது. நான் என்னுடைய பேத்திக்கு குணமானதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன மெத்தடில் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள். குறைஞ்சது வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 வாரம் தடவிட்டு 1 மாதம் தடவிட்டு சரியாயிடுமான்னு நினச்சிங்கன்னா சரியாகாது. ரெகுலராக நீங்கள் இதை பயன்படுத்தணும். அப்புறம் எல்லாரும் நீங்கள் ஹேர் ஆயில் வேணும், சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. சேல் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்க.
ஸ்டார்ட் பண்ண உடனே கண்டிப்பாக ஒரு ஹேர் ஆயில் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த வீடியோவோட கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்டாக நாங்கள் பின் பண்ணுவோம். அந்த மாதிரி நாங்கள் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு வீட்டில் எப்படி ரெடி பண்ணி நம்ம ஹேர் ஆயிலை பயன்படுத்துறதுன்றதுக்காக நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் இந்த ஹேர் ஆயிலை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். என் பையன், என் மருமக எல்லாருமே, என்னுடைய பேத்தி, நான் 4 பேருமே இந்த ஹேர் ஆயிலை தான் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே போட்ட ஹேர் ஆயில் வீடியோவில் பெஸ்ட் கமெண்ட் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.